ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டிடி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒன்று. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுமா இருந்தா, ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது ஒரு அம்மா மகன் ஒன்று, ஒய்ஃப் ஹஸ்பண்ட், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவர்ஸாக இருக்கலாம், காலீக்ஸாக இருக்கலாம், இவங்களுக்குள்ள இல்லாட்டி நம்ம ஒரு வேலை தளத்தில் வேலை செய்யும்போது அவங்க கூடயா இருக்கலாம், இவங்க கூட எல்லாம் எப்படி நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுக்குள்ள வர்ற கிளாஷஸ் இதுகளை எப்படி ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் டிடி டிகோடிங் தமிழன், நம்மொழியில் நமக்காக. பாயிண்ட் நம்பர் 1. இதில் என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஸோ நான் யார்கிட்ட எந்த விஷயமும் நான் கற்றுக்க மாட்டேன், ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விட்டணும். இதுக்கு நம்ம ஒரு ஒன் வேர்டில் சொல்கிறான்னா இதுக்கு பேர் என்னன்னா ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈகோங்கிற ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டு வெளியே வரும் அந்த டைமில் நமக்குள்ளே இருக்கிற அந்த மைண்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ யார்கிட்ட வேணாலும் நான் ரிசீவ் பண்ணிக்குவேன், யார்கிட்ட வேணாலும் எனக்கு தேவையான விஷயங்களை நான் கற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கும் உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்படி விட்டீங்கன்னு சொன்னா உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் கோ த்ரூ ஆகுறதுக்கு இன்னுமே நல்ல ஒரு கேப்பபிலிட்டி அதுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 2. இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது, இப்படியே நம்ம ஒருத்தரை பத்தி பிளேம் பண்ணிட்டு இருந்தா அடுத்து நமக்கு என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி எந்த விதமான தெளிவுமே இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்குது, அதாவது பின்விளைவுகளை அறியாமல் பேசிக்கொண்டே இருப்பது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் நம்ம லூஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருவேளை நம்ம சுதாகர் சொல்ற மாதிரி ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆள்கிட்டையா போயிட்டு இன்னொரு ஆள்கிட்ட பத்தி புரணி பேசுறது. ஸோ இப்படி ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது உண்மை இல்லாத ஒரு விஷயத்த இன்கேஸ் நம்ம பரப்பிட்டமா இருந்தா அது நமக்கே பேக்ஃபயர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டாப் யுவர் லூஸ் டாக்ஸ். யாரை பத்தியுமே எங்கேயுமே எதை பத்தியுமே உங்களுக்கு சரியா தெரியாத வரைக்கும் ஜட்ஜ் பண்றதுக்கோ அதை பத்தி பேசுறதுக்கோ போகவே போகாதீங்க. இன்கேஸ் அவர் உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பராகவோ இல்லாட்டி உங்களை விட ஹையர் அஃபீஷியலா இருக்கும்போது உங்களுக்கு வேலை சம்பந்தமாகவோ ரிலேஷன்ஷிப் சம்பந்தமாகவோ ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டாப் யுவர் லூஸ் டாக்ஸ். பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயத்த தட்டாலடியா ஹேண்டில் பண்ணாதீங்க. இப்ப நம்ம தலைவர் சொல்வார்ல, பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல, எட்ரா வண்டி எட்ரா அவனை போடுறா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்பயுமே ஹேண்டில் பண்ணிடாதீங்க. ஏன்னு சொன்னா அந்த விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிக் பேங் மாதிரி வெட்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். எந்த இடத்துலயுமே பொறுமையை கையாளுங்க. இப்ப ஒரு ஏங்கிற ஒருத்தர் இருக்கார், பிங்கிற ஒருத்தர் இருக்கார், லவர்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கிளாஷ் வருதுன்னா பிளீஸ் யாராவது ஒருத்தர் சொல்றத கேளுங்க, லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிசன். அதை கேட்கறது நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடாது, ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லிசன். அது அப்படி செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லிசனிங் ஸ்கில் வேற வளரும். அது ஒரு விஷயமா சொல்லலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாசுக்கா ஒரு விஷயத்தை கையாளுறது, அது கட்டாயம் முக்கியம். ரெண்டாவது காம்ப்ரமைஸ் ஆகுது. ஒரு சமாதானமா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போதே அதுல ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும். அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்கேஸ் நம்ம மேல தவறே இருந்தாலுமே கூட அந்த விஷயத்த அவங்களே சரி இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி நம்மளை மன்னிச்சு விடுறதுக்கு கூட நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பி டிப்ளமசி அண்ட் பி காம்ப்ரமைஸ்ட். பாயிண்ட் நம்பர் 4. இம்ப்ரூவ் யுவர் டாலரன்ஸ். அதாவது சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல இருக்கும்போது இந்த விஷயத்தை நீங்க சகிச்சுத்தான் ஆக வேண்டியங்கிற கட்டாயம் இருக்குமா இருந்தா ப்ளீஸ் அதை டாலரேட் பண்ணி தான் ஆகணும், நம்ம சகிச்சுதான் ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க ஒரு கம்பெனில ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருக்கீங்க.
அப்படி போஸ்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு உங்க மேல ஒரு சின்ன பிழை ஒன்று நடந்திருக்கு, உங்களால தான் அது நடந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பயங்கரமா திட்டுறாரு. அந்த டைம்ல அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 3 மந்த் 4 மந்த்ல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ. இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்களா இருந்தா, அதாவது நீ யாரா என்னைய இப்படி திட்டுறதுக்கு, நான் யார் தெரியுமா, நான் இவ்வளவு வருஷம் இந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சிருக்கேன், தாட்டு பூட்டு தக்காளி சோறு அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் மேல வச்சிருக்கிற மரியாதை வந்து இல்லாம போயிடும். ஏன்னா பிள்ளை நம்மளுது. ஸோ அந்த விஷயத்த நான் முதல்ல சொன்ன மாதிரி டிப்ளமேசியா இருக்கணும், டிப்ளமேட்டிக்கா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். நான் ஒரு சாரி சொல்லலாம், இப்போ இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த தப்பை நான் சரி பண்றதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்ககிட்ட ஆப்ஷனை கொடுக்கலாம். இப்படிலாம் கொடுக்கும்போது உங்க மேல இன்னும் மரியாதை கூடும். ஸோ உங்களுக்கு அதுதான் என்ன நினைக்கிறேன், ஒரு ஒழுங்கான ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை நான் சரி பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு ஆப்ஷனை கொடுக்கும்போது உங்க மேல இன்னும் மரியாதை அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல நீங்க இந்த விஷயத்த சகிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்லை, சகிச்சுதான் ஆகணும். இந்த ஸ்கில்லை வந்து நீங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல நம்ம தாக்கப்படுவோம். அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியாத வரைக்கும் அவரை பத்தி இன்னொரு இடத்துல போயிட்டு இவர் இப்படி பண்ணிருப்பாரோ, இவருக்கு இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்காமே, இவங்களுக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இருக்காமே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எந்த காரணம் கொண்டும் பேசிடாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடுத்து நான் ஏற்கனவே பாயிண்ட் நம்பர் 2ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வரப்போற பின்விளைவுகள் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு இந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்கோ இல்லையோங்கிற ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. உங்க வேலைனமோ அதை மட்டும் பார்த்துட்டு நைய புடை போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை தாண்டி வேற எதைக்கு போகாதீங்கிறது தான் என்னுடைய ஒரு ஃப்ரீ அட்வைஸ்ன்னு சொல்லலாம். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத தெளிவா தெரியும்னே வச்சுக்கோங்க. ஸோ அவரை பத்தி புரணி பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் டாக்கிங் புரணி. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தா ஃபிளெக்சிபிலிட்டி. அப்படின்னா இப்போ நான் ஒரு முடிவுகள் எடுத்து வச்சிருக்கேன், என்னுடைய ஃபேமிலி கிட்ட அதை நான் பேசுறேன், இந்தந்த முடிவுகள் சரியா வரும், இந்தந்த முடிவுகள் சரியா வராது. இல்லாட்டி நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன், என்னுடைய ஆஃபீஸ் கொலீக் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த நான் சொல்றேன், இந்த முடிவுகள் சரியா வரும், இந்த முடிவுகள்லாம் சரியா வராதுன்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லி அவங்க வந்து என்னை விட ஒரு பெட்டர் ஐடியா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். அதான் ஃபிளெக்சிபிலிட்டி. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு இல்ல 2 காலு, அதுக்கு காலே இல்லை அப்படின்னு ஒரே உடும்பு பிடியா இருக்காம கொஞ்சம் பிடியை தளர்த்து இருப்பீங்களா இருந்தா அந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். உங்களுடைய ரெஸ்பெக்ட் இன்னுமே கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே எனக்கு தெரிய பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸா இருந்தது கிடையாது, லிசனர்ஸா தான் இருந்திருக்காங்க. நிறைய லிசன் பண்ணுவாங்க, நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. லிசனர்ஸா இருந்து லேர்னர்ஸா மாறி அதுல இருந்து அனலைஸ் பண்ணி தான் ஸ்பீக்கர்ஸா மாறுவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பெரிய ஆக்களா வரணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நிறைய லிசன் பண்ணீங்கன்னா தான் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. கச்சன்னு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. உங்க அறிவு வந்து மழுங்கி போயிடும். ஏன்னா நீங்க சொல்றதா சரின்னு என்னைக்குமே நிக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற பாயிண்ட்டை தளர்த்துனீங்கனாலே இப்போ நான் சொல்ற அந்த பாயிண்ட் நம்பர் 6 வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும். கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருங்க. நான் சொல்றது தான் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. உங்களுடைய பிடியை கொஞ்சம் தளர்த்து வைங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ பி ஃபிளெக்சிபிள். அடுத்து பாயிண்ட் நம்பர் 7 அப்படின்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் நம்பர் 7 இது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கைண்ட்ஃபுல்லான வேர்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு மறக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க்குக்கு போறீங்க, அங்க செக்யூரிட்டி இருக்காரு, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவருடைய ஜாபை பண்றாரு. அதுக்குன்னு அவரை வந்து நீங்க கதவு உங்களை திறந்து விடுறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க அவரை மரியாதை குறைவாலாம் நடத்த முடியாது. ஒரு குட் மார்னிங் சொல்லலாம், ஒரு ஸ்மைல் பண்ணலாம். அங்க எம்ப்ளாயி கிட்ட போறீங்க, அவரு கேஷியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஏதோ டிபாசிட் சம்திங் ஏதோ ஒன்று பண்றீங்க, அப்படிங்க இந்த போடுங்க இந்த ரிசிப்ட் இப்படின்னு ரொம்ப ப்ரொஃபஷனலா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாம நீங்க வந்து கொஞ்சம் கைண்ட்ஃபுல்லா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள வேலையும் இலகுவா முடியக்கூடியதா இருக்கும். 2வது உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது பல பிரச்சனைகள் வந்தாலுமே கூட ஃபினான்ஷியலி ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்னேச்சர் எரர் ஏதாவது நடக்குமா இருந்தா உங்களுக்கு அதை எக்ஸ்கியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சான்சஸ் கூட இருக்குது. ஸோ
பி கைண்ட்ஃபுல். ஒரு இனிய வார்த்தைகளை பேசுறதுக்கும் குட்டி குட்டி விஷயங்கள்ல வந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு கைண்ட்ஃபுல்லான சோலா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை நழுவ விடாதீங்க. ஸோ பி கைண்ட்ஃபுல். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 8. பாயிண்ட் நம்பர் 8ல நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னா, இந்த ஒரு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், எனக்கு டைமே இல்லை, நான் செம்ம பிஸி, உன்கிட்ட பேச கூட எனக்கு டைம் இல்லை, நான் இந்த வேலையா இருக்கேன், நான் அந்த வேலையா இருக்கேன்னு ரீசன் சொல்லிட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க. அப்படி உங்களுக்கு பிஸியான ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகாதீங்க. ஏன்னு சொன்னா, இப்படி நீங்க பிஸியா இருக்கேன் பிஸி, நீங்க எப்படியுமே பிஸின்னு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல பிஸின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நினைச்சா பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த உலகத்துல நான் பிஸியா இருக்கேன், ரொம்ப கஷ்டம், எனக்கு டைமே இல்லை அப்படின்னு இங்க ஒரு வேலையுமே கிடையாது. என்னடா 24/7 நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டேவா இருக்கீங்க? ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு ஃப்ரீ கிடையாதா? 5 செகண்ட் நீங்க இப்படி இடுப்புல கை வச்சு நிக்க மாட்டீங்களா? இல்லைன்னா ஒரு வாட்டர் ட்ரிங்க் பண்ண மாட்டீங்களா? என்னடா அது? ஸோ இந்த உலகத்துல என்னுடைய தாட் படி சொல்ல, பிஸின்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைச்சா பண்ணலாம், அவ்வளவுதான். நான் நிறைய பெரிய பெரிய ஆக்களை நான் சந்திச்சிருக்கேன். அவங்கெல்லாம் என்னைக்குமே நான் பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்த கிடையாது. இந்த அள்ளி சில்லி ஈயம் வித்தல அந்தர சந்தரையா தான் பிஸி 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 பிஸிங்கிறது. ஸோ இதுகள் வந்து செய்யக்கூடாது. ஸோ அப்ப உங்களுக்கு வந்து நான் பிஸியா இருக்கேன், உன்கிட்ட பேசக்கூட, ஒரு ஹாய் சொல்ல கூட எனக்கு டைம் இல்லை, உங்கள்கிட்ட சிரிச்சு ஒரு 2 வார்த்தை பேசக்கூட எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. உங்களுடைய எபிலிட்டியே அப்படித்தான், உங்களுடைய இயல்பே அப்படித்தான். அப்படியா இருந்தா தயவு செஞ்சு நீங்களாம் ரிலேஷன்ஷிப்குள்ள போகாதீங்க. ஏன்னா அது உங்களையும் ரூயின் பண்ணி அவங்களுடைய டைமையும் இல்லாமாக்கி அவங்க லைஃபையும் இல்லாமாக்கிடும். ஸோ இதுக்கப்புறம் பிரேக்கப் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த பிறகு நீங்க சொல்லக்கூடாது, அவங்க என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, இவங்க அப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு ஹாய், ஒரு ஹலோ, என்ன பண்ற, சாப்பிட்டியா, இப்போ நான் இந்த ஒர்க்ல இருக்கேன், நான் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரைட், நமக்காக எந்த இவ்வளோ பிஸி டைம்லையுமே நமக்கு ஒரு விஷயத்த வந்து நமக்கு ஒரு கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னும் போது உங்க மேல ரெஸ்பெக்ட் தான் அதிகமாகுமே தவிர இது கீழே போறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கைண்ட்ஃபுல்லா இருங்க, நேரமே இல்லாதது போல ஒரு ஆக்ட் பண்ணாதீங்க. கடைசியா நான் சொல்ல போற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 9. சரியா? ரைட். இதுல என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளோலாம் பண்ணியுமே பிரச்சனை. இது வந்து ஒரு நான் சும்மா ஐடியலா சொல்லல, இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்கலான்னு சொல்றேன். இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. சரி, அதையும் தாண்டி பிரச்சனை வந்துருச்சுன்னே வச்சுக்குவோம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து பேசணும். பிரச்சனை 2 பேத்துக்குள்ளே தான். அவர் தான் வந்து பேசணும், இல்லாட்டி அவங்க தான் வந்து பேசணும் அப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை போல ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. பிரச்சனையா உங்களுக்கு தானே பிரச்சனை. ஸோ நீங்களே முன் வந்து அந்த விஷயத்த பேசுங்க. இது என்ன பிரச்சனை, இப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப என்ன பண்ணா அந்த பிரச்சனை தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கன்வின்சிங்கா போயிட்டு பேசுங்க அந்த பிரச்சனையை. அப்ப அந்த அதான் இதுதான் திரும்ப திரும்ப நான் பாயிண்ட் நம்பர் 1 தான் பேசுறேன். ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இருந்துச்சுன்னு சொன்னா ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா பில்ட் ஆகாது. ஏதோ சண்டை, சரி போய் பேசலாம். சரி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. சரி, இப்ப நான் கேட்கறேன், இப்ப நான் என்ன பண்ணா இந்த பிரச்சனையை முடிக்க முடியும்? சாரி கேட்கணுமா? ரைட், சாரி கேட்டு பிரச்சனையை முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அழகா ஹேண்டில் பண்ணும்போது நீங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. அவங்க எடுத்து வைக்கணும். இவங்க இப்ப நான் சொல்றதை கேட்டு இந்த வீடியோ பார்த்த ஒரு பாயோ ஒரு கேர்ளோ இல்லாட்டி ஒரு ஆஃபீஸ் கொலிகோ இன்னொரு ஆஃபீஸ் கொலிகோ இல்லாட்டி ஹையர் ஆஃபீஷியலும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பிரச்சனை இருக்கு, ஸோ நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அந்த சக்ஸஸ் ஆகும். இதை கேட்டு அவங்களும் இதே விஷயத்த பார்த்து அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த பிரச்சனை அங்கே இல்லாமையே போயிடும். எப்பயுமே ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைய பார்க்காதீங்க, பிரச்சனைக்கான காரணத்தை பாருங்க. பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது, அது பிரச்சனையாதான் இருக்கும். அதுக்கான ரீசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இதுதான் எனக்கு தெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தது ஒரு போனஸ் பாயிண்டா இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இந்த ஜெண்டர் டாமினன்சி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதாவது மேல் டாமினன்சியோ
இன்னொன்று ஃபீமேல் டாமினன்ஸையோ பண்ணிடாதீங்க. எந்த இடத்துலையுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா 2 பேத்துக்குமே 50-50 ஒரு விஷயத்த வந்து பேசி முடிவெடுக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்லலாம், பவர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரைட்ஸ் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல. இல்ல ஆண் சொல்றதை தான் பெண் செய்யணும், இல்லாட்டி பெண் சொல்றதை தான் ஆண் செய்யணும்லாம் ஒன்றும் கிடையாது. அது சரியா இருந்தா செய்யறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஸோ இதை சரி பண்ணுமா இருந்தா 2 பேரும் பேசலாம் உட்காந்து. நீ இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல. இவங்க கேட்கலாம் இது ஏன் பிடிக்கல, இதுக்கான சரியான வெளியிடான ரீசன் சொல்லணும்னா நீங்க அதை கிளாரிஃபை பண்ணலாம். கிளாரிஃபை பண்ணி இந்த விஷயத்த 2 பேருமே 50-50 எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல எப்பயுமே ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைண்ட்ஃபுல்லா சொல்லுங்க, அவங்களுக்கு புரியும். அட்லீஸ்ட் செய்யாட்டியுமே கூட கேட்பாங்க, ரியலைஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. தடாலடியா சொன்னீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அன்பால ஜெயிக்க முடியாது எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ சில இடங்கள்ல ரூடா நடந்துக்கணுமா இருந்தா வேற வழியே இல்லை, அது எக்ஸப்ஷனல் கேஸ். நான் இங்க சொல்றது வந்து ஒரு ஒழுங்கா போல ரிலேஷன்ஷிப்ல விரிசல் விழாம இருக்கும்னா என்ன பண்றதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன 10 பாயிண்ட்ஸ்ல 9 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டா சொன்னேன், ஒரு பாயிண்ட் வந்து நான் போனஸ் பாயிண்டா சொன்னேன். ஸோ இப்போ நான் சொன்ன 10 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றத கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதை பத்தி இன்னும் அடுத்தடுத்த என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் கட்டாயம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்காக அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye. This is DT. Bang bang.